சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஜெயிச்ச கூட்டம் ஒன்று இருக்குது, தோத்த கூட்டம் ஒன்று இருக்குது. ஜெயித்தவங்க தனியாக படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தோற்றவங்க ஜெயிச்சவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே புதுசாக வந்து ஒரு படம் பண்ணணும்னு வரும்போது என்னென்னா, 2 வித கருத்து வரும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். நமக்கு இந்த குழப்பத்தை அவங்க உருவாக்குவாங்க. அந்த 2 பேர் கருத்தையுமே எடுத்துக்கிட்டு நாம் என்ன நினச்சோமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணணும் அப்படின்னும்போது தெளிவு வேணும். ஸோ எல்லா இடங்களுக்குமே தெளிவு வேணும். இப்போ டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் மாட்டுப்பாலை சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கேடுன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அப்படியே இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, மாட்டுப்பால் மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை, சாப்பிட்லாம் அப்படின்ட்டாரு. இப்போ மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் வந்துடுச்சா? இப்போ சில பேர் சாப்பிடாம விட்டுட்டாங்க மாட்டுப்பாலை, அதுவும் டீ கூட சாப்பிடாம நிறைய பேர் விட்டுருக்காங்க. சில பேர் இன்றைக்கி வரையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுபோல் எல்லா இடங்கள்லையுமே ஒரு குழப்பத்தை உருவாக்குறது ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த காலகட்டத்திலையும் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஃபேமிலி, தொழில், நீங்கள் வேலை செய்கிற இடம், எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அது பர்டிகுலராக சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு க்ரியேட்டிவிட்டி சார்ந்த ஒரு ஜாபு, உலகமே வியக்கக்கூடிய ஒரு தொழில் சினிமா. அப்படிப்பட்ட இடத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. நாளைக்கு மக்கள் குறை சொல்லக்கூடாது. அதனால் இன்றைக்கே நம்ம வந்து 10 பேர்கிட்ட இங்கே டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட நம்ம ஆலோசனை பெற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுதான் கரெக்டு. ஆனால் அவ்வளோ ஆலோசனைகள் வரும்போதும் அத்தனை ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு நாம் என்ன நினச்சோமோ அதை நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த தெளிவு சொன்னேன். ஸோ அதனால் மற்ற வெளியில் பண்ணுற எந்த தொழிலாக இருந்தாலும் அது வேறு. அதுக்கு வந்து இவ்வளோ மெனக்கடல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவு வேணும். ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா நம்ம இந்த ஃபீல்டில் ஜெயிச்சிட முடியும். 1000 பேர் நம்மளை குழப்பினா கூட நம்ம தெளிவாக இருந்தோம்னா இந்த ஃபீல்டில் ஜெயிச்சிட முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பை.